நாங்கள் இப்போ ஆத்தா கடைன்னு சொல்கிறோம். இந்த கடையில் தான் நாங்கள் இப்போ தின்னதுக்கு வந்துருச்சு. இன்றைக்கு நைட்டு இங்கே இதில் சாப்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆத்தா கடை மதுரை. முஸ்லீம் நான் எது ஆர்டர் பண்ண போகிறேன்னா ஈரல் கறி உண்டு. ஈரல் கறி அதோடைய ஓம்லெட் 2 பராட்டா. அதை எடுத்து பார்த்துட்டு தான் அடுத்தது எந்தையும் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி ஐடியா பண்ணணும். அதோடைய மூளைக்கறி இருந்துச்சு. அடுத்தது மட்டன் சுக்கா இருக்குது எதுன்னு சொல்லி பார்த்து எடுக்கணும். மதுரையில் ஒரு ஃபேமஸான கடை தான் இந்த ஆத்தா கடைன்னு சொல்லுவது. இந்த ஆத்தா கடை இலைய வச்சாச்சு. இலைய போட்டாச்சு. அதோட தண்ணியே போட்டாச்சு. பராட்டா 2, ஈரல் கறி உண்டு, ஒம்லெட் உண்டு. 30 அவருக்கு நீங்கள் தனியாக நான் தனியாக ஒரு ஈரலை ட்ரை பண்ணுங்க. ஆமாம் பராட்டா வந்து பன் பரோட்டா வெறும் பராட்டா இது. உண்மையில் இங்கே வந்ததில் பிரயோசனம் வந்துருச்சுன்னா சாப்பாடு தான். மதுரை என்னென்னா சாப்பாடு. அதில் வந்ததுலேருந்து திண்டு கூட இருந்துச்சு. வீடியோவில் வந்தது கொஞ்சம், வீடியோவில் வராமலும் அநேகமாக திண்டு கூட தான் இருந்துச்சு. சும்மா வெறும் பராட்டாவே சும்மா தின்னேனும். அது மட்டன் கறியாக தான் இருக்கும். ஒரு ட்ரிப் ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னால் பொடியமாரோட சேர்ந்து கொண்டு ஃபுல்லாக தின்னது வேண்டிய வரும். வந்து இந்தியாவில் இருந்து எல்லா இடத்துலையும் ஜஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா இடத்துலையும் தின்னதுலேயே காலம் வைத்திரிய புரியலையுமே 2 பராட்டா தின்னி ஐடியாவில் இருந்து சும்மாவே ஒரு பராட்டா முடியும். ஈரலும் வந்துட்டு என்ன வந்து தானே बढ़िया मटन चुक्कान एडुकोन ऐडिया एडता सुम्मा अनियायम एना कूड तिन्नदुक्कु एला पोन अनियायमे அதுக்கான களி ஒவ்வொரு ஹரி எடுக்கிறதும் ஒவ்வொரு நாளைக்கும் தேடி எடுத்து வராங்க.
ஆம்லெட் ஆர்டர் பண்ணேன். ஆம்லெட் வரதுக்குள்ளே அடுத்த பராட்டா முடிஞ்சு. ஆம்லெட் வந்தவரை மறையின பராட்டா ஆர்டர் பண்ண மாதிரி இறங்கி சுவராக இன்ஷால்லா ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்ன ஆட் ஆகிடுவோம் சுவராக போடு இன்ஷால்லா நான் போட்டா நீங்கள் வாரே நயமாக தாங்க நயமாக தர உளுந்து சாப்பாடு இன்ஷால்லா உங்களுக்கு வந்து நானும் வேறலாம் நானும் வேற வேற லெவல். பக்கா 4 பரோட்டா செஞ்சுட்டு ஒரு ஈரல் கறி செஞ்சுட்டு அதில் சேர்த்து ஒரு ஆம்லெட் இங்கே வராங்கன்னு தெரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஸோ அந்த நாளைக்கு நாங்கள் இந்த மதுரையிலேருந்து போகிறதா நாளைக்கு தான் போகிறதா அப்படின்னு சொல்லி இதை முடிவு பண்ணுவோம். அதுக்கான அவ்வளோ தூரம் இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எங்கே ஸ்பெஷலான சாப்பாடு பார்ப்போம். எனக்கு இன்றைக்கு நான் இன்னும் 2-3 இடத்துக்கு போகிறது தான் இருந்தது. ஆனால் மழை பெஞ்சதால் எனக்கு இந்த பயணம் போகிறது தான் சிக்கலாக அமைஞ்சிட்டு இப்போ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து. இலையை சுற்றி எடுத்தால் இதுதான் கறி தோசை. నాలుగు పరాటా ఈరల్ కర్రీ ఉండు ఆమ్లెట్ ఉండు నాలుగు పరాటా ఆమ్లెట్ ఉండు ఈరల్ ఉండు 210 ஒரு ஆம்லெட். நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து சாப்பிடுறது. ஓ அப்படியா? வந்து மதுரைக்கு வந்தது சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்தோம். நாங்கள் ஆத்தா கடையில் வந்து சாப்பிட்டாச்சு தின்னுட்டாச்சு. இப்போ ஆத்தா கடையில் தின்னுட்டு நாங்கள் இது இப்போ போகிற பாரம்பரிய மீட்டெடுப்பு மணக்கும் மண்பானை சமையல் ஆத்தா கடையில். என்ன இங்கே உண்மையில் எனக்கு வச்சுருந்ததில் மண்பானையில் தான் சாப்பாடெல்லாம் வச்சுருந்தது. மண்பானையெல்லாம் சமைச்சி இதெல்லாம் அதுதான் அப்படி ஒரு சுவை. நான் திண்டது என்னென்னா 4 பராட்டா அதோட ஆம்லெட் உண்டு அதோட ஈரல் கறி திண்டேன். அது ஊற்றி தந்த ஒரு ஆணம் உண்டு. அதை சொன்னடா பக்கா உண்மையிலே சட்டப்படி பான் தின்னி பராட்டா மட்டும் தின்னி என்னடா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பராட்டா தின்னிலும் அதோடு சேர்த்து பன் பராட்டாவை. சரி அடுத்த வீடியோவில் சந்திச்சோம். அதோட மோல்டர் இந்த வீடியோ பிடிச்சில்லை. நான் உங்கள் சஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.